ஜாவா வந்து ஒன் ஆஃப் த ஹை லெவல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அண்ட் இது வந்து சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ்னால 1995 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் ஜாவா வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து ரன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விண்டோஸ், மேக் ஓஎஸ் அப்படின்னு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து ஜாவா வந்து ரன் ஆகும். ஜாவா வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் சச்சஸ் ஆக்ரோபேட் ரீடர், மீடியா பிளேயர், ஆன்டிவைரஸ் இந்த மாதிரி டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ். தென் வந்துட்டு வெப் அப்ளிகேஷன்ஸ் லைக் லிங்க்டின் இந்த மாதிரி வெப் அப்ளிகேஷன்ஸ். தென் பேங்கிங் அப்ளிகேஷன் வந்து இதை வந்து என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ், மொபைல் அப்ளிகேஷன், எம்பரர் சிஸ்டம், ஸ்மார்ட் கார்டு, ரொபோட்டிக்ஸ், கேம்ஸ் எக்ஸெட்ரா. இதில் எல்லாமே நம்ம வந்துட்டு ஜாவாவை யூஸ் பண்ணலாம் அண்ட் கரண்டாக யூஸ் பண்ணிட்டும் இருக்கிறாங்க. ஸோ ஜாவாவோட எடிஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜாவா அதாவது ஜாவா என்டர்பிரைஸ் எடிஷன், தென் ஜாவா எஸ்இ ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷன், ஜாவா எம்இ அண்ட் ஜாவா மைக்ரோ எடிஷன் அண்ட் ஜாவா எஃப்எக்ஸ் அப்படின்னு 4 பிளாட்ஃபார்ம்ஸ் 4 ஜாவா எடிஷன்ஸ் வந்து இப்போ கரெக்டாக அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜாவாவோட ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ் அண்ட் இது வந்து சிம்பிள் ஆஸ் வெல் அஸ் இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அண்ட் ரோபஸ்ட்னா ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஆர்கிடெக்சரல் நியூட்ரல் அண்ட் இது வந்து ஒரு போர்ட்டபிள், செக்யூர்ட் அண்ட் இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ், ஆல்சோ மல்டி த்ரெடட் அண்ட் இதை டைனமிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது எல்லாம் தான் ஜாவாவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜேவிஎம் அப்படிங்கிறது ஜாவா வர்ச்சுவல் மிஷின் அண்ட் இந்த ஜாவா வர்ச்சுவல் மிஷின் தான் ஜாவாவோட பைட் கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அண்ட் இந்த ஜேவிஎம்மோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் இதோட டாஸ்க் என்னெல்லாம் அப்படின்னா, லோட்ஸ் கோட், வெரிஃபைஸ் கோட், எக்ஸிக்யூட் கோட், ப்ரொவைட்ஸ் ரன் டைம் என்விரான்மெண்ட். அதாவது உங்களோட பைக்கோட வந்து லோட் பண்றதுக்கும் அண்ட் அந்த பைக்கோட வெரிஃபை பண்ணி எக்ஸிக்யூட் பண்றதுக்கும் அண்ட் இதை நடக்கிறதுக்கான ரன் டைம் என்விரான்மெண்ட்டை ப்ரொவைட் பண்றதும் இந்த ஜேவிஎம்மோட டாஸ்க் தான். ஸோ ஜாவா வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஏன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுகிற சோர்ஸ் கோட் அப்படிங்கிறது வந்து கம்பைலர் போயிட்டு கம்பைலர் வந்து இதை ஒரு பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணும். அண்ட் இந்த பைட் கோட் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஸோ இந்த பைட் கோடை எந்த ஜேவிஎம்ல நம்ம கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து கரெக்டான அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதனால தான் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரைட் ஒன்ஸ் ரன் எவ்ரிவேர் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. ஸோ இந்த பைட் கோட் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். ஸோ இந்த பைட் கோடை வந்து நம்ம எந்த ஓஎஸ்க்கான ஜேவிஎம்லும் நம்மளால வந்து இன்புட்டாக கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த ஜாவா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்றோம். பட் ஜேவிஎம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் டிபெண்ட் தான். ஜாவா அப்படிங்கிறது வந்து ஓப்ஸ் கான்செப்ட் வந்து சப்போர்ட் பண்ணும். அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம் அப்படின்னு வரும்போது எல்லா விஷயத்தையும் நம்ம இங்கே வந்துட்டு ஒரு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஒரு என்டிட்டியாட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இந்த ஓப்ஸ் கான்செப்ட்ஸ்ல வந்து இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன் இப்படிங்கிற இந்த எல்லா கான்செப்டையும் வந்து ஜாவா சப்போர்ட் பண்ணுது. அதனால இது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ ஜாவாவில் வந்து டேட்டா டைப்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப், நான் பிரிமிட்டிவ் அப்படின்னு 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குது. அண்ட் இந்த பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பும் பூலியன், நியூமரிக் அப்படின்னு கிளாஸிஃபை ஆகுது. அண்ட் அந்த நியூமரிக் அப்படிங்கிற டேட்டா டைப் வந்து கேரக்டர். ஸோ கேரக்டர்னா கேர் அப்படிங்கிறது, தட் இஸ் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் ஏ ஆர் பி இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கேரக்டர் சொல்றது கேரக்டர். தென் இன்டெக்ரல்ல பாத்தீங்கன்னா இன்டீஜர் அண்ட் ஃப்ளோட்டிங் பார்ட். ஸோ இன்டீஜர்ல அகைன் பைட், ஷார்ட், இன்ட், லாங் அப்படிங்கிற டேட்டா டைப்ஸ் இருக்குது. அண்ட் ஃப்ளோட்டிங்ல வந்து ஃப்ளோட், டபுள் அப்படின்னு 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குது. தென் நான் பிரிமிட்டிவ்னு வரும்போது இதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸா இருக்கும். தட் இஸ் ஸ்ட்ரிங், அரே, கிளாஸ், இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி வரது எல்லாமே நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து வேரியபிள்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ஜாவால வந்து லோக்கல் வேரியபிள், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்னு 3 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது. இதுல லோக்கல் வேரியபிள் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் மெத்தட் பாடிக்குள்ள மட்டுமே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியற வேரியபிள் தான் நம்ம லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னா என்னன்னா, ஒரு கிளாஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய எல்லா மெத்தட்ஸாலும் இந்த பர்டிகுலர் வேரியபிள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதை வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படிங்கிறது என்னன்னா, இட்ஸ் அ கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அண்ட் இது வந்து ஒன்லி 1 காப்பி தான் மெமரியில வந்துட்டு ஸ்டோர் அலோகேட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு ஸ்டாட்டிக் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும். இப்போ வந்துட்டு ஜாவாவோட அட்வான்டேஜஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ஜாவா சிம்பிள் லாங்குவேஜ். ஸோ ஜாவா வந்து சிம்பிளா இருக்கும் அண்ட் இது வந்து பாயிண்டர்ஸை சப்போர்ட் பண்ணாது. ஸோ பாயிண்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வேரியபிளுடைய மெமரி அட்ரஸ் தான் நம்ம பாயிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜாவா வந்து பாயிண்டர்ஸை சப்போர்ட் பண்ணாது அண்ட் இதை வந்து வெப் யூஸ் பண்ணி நம்மளால வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அண்ட் இந்த ஜாவா அப்படிங்கிறது வந்து ஒன்ஸ் நம்ம எழுதினா போதும், எங்க வேணா நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் ஜாவாவோட அட்வான்டேஜஸ்.